Sir, 2 electrons. 2 electrons Sir, இல்லையா? 2. One bond, 2 electrons, and it is saturated, Single bond sir. 2 electrons இல்லையா? So இப்ப டபுள் பாண்ட் எலக்ட்ரான் எத்தனை எலக்ட்ரான் நமக்கு? 4 electrons. Electrons. 4 டபுள் பாண்ட்னா 4 electrons நமக்கு வேணும் இல்லையா? ஓகே. இப்ப ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜன் பார்த்தோமா? வேற என்ன பார்த்தோம்? என்ன தெரியுதா? காண தெரியுதா? ஹைட்ரஜன் பார்த்தோம். Sir, upside down. Sir, video is upside down, sir. Upside out, just right. Now it's okay. Yes, sir. Yes. See, H2O பார்த்தோம். கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ண கார்பன் டை ஆக்சைடு CO2. CO2. கார்பன் டை ஃபார்ம் என்ன? CO2. என்ன ஃபார்முலா? CO2. So CO2 formula, what is the electronic configuration of carbon? What is electronic configuration of carbon? Atomic number என்ன? Atomic number என்ன? Carbon 6 ஆ? Sir, 6 sir. Electronic configuration 2,4. Oxygen O2. So oxygen is 6 electrons. What is the atomic number of oxygen? 8. So 2,6, 2,6. So 2 oxygen, carbon dioxide வந்து எப்படி வந்து CO2 ஃபார்ம் ஆச்சு? எப்படி வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா CO2 எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா O2. இப்போ O CO இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். எப்படி இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து அவுட்மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு? கார்பன் 1 2 3 4. Carbon having the 4 electrons outside. Oxygen எத்தனை சொன்னேன்? 6. 1 2 3 4 5 6. 5 6. இந்த ஆக்சிஜனுக்கு see here it requires how many electrons? 2 electrons. So இந்த ஆக்சிஜன்ல 2 electrons இருக்கு. ஆக்சிஜன்ல 2 electrons இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு 2 electrons போட்டுக்கலாம். I guess you can put like this. Yeah. So how many electrons it need oxygen requires? It requires 2 electrons. So இந்த 2 electrons இங்க வாங்கி ஜாயின் ஆகி. அப்ப இங்க இருக்க இங்க ஒரு 2 electron ஜாயின் ஆகி. அப்ப 1 2 3 4 இங்க 1 2 3 4 5 6. அப்ப இந்த எலக்ட்ரான் ஜாயின் பண்ணி ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜன் வந்து டபுள் ஃபார்ம் ஆச்சு. இதே மாதிரி இந்த இருக்க ஆக்சிஜன் வந்து இந்த பக்கம் இருக்க ஆக்சிஜனுக்கு 1 2 3 4 5 6. அப்ப இந்த ஆக்சிஜன் இது ஆகாது. ஸோ C டபுள் பாண்ட் O இது ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான் வேணும். இந்த இது கொடுத்துருச்சு. இங்கே ஷேர் பண்ணிடுச்சு. இது ஷேர் பண்ணிடுச்சு. ஸோ இதான் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்முலா. இப்படிதான் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ இது இருக்க 2 எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் கார்பன் எலக்ட்ரான் கொடுக்குது. ஆக்சிஜன் வாங்கிக்குது, ஷேர் பண்ணிக்குது. அதேவா இந்த பக்கம் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ஷேர் பண்ணிக்குது. இப்படிதான் வந்து என்ன நமக்கு ஷேரிங் நமக்கு இப்படிதான் நமக்கு நடக்குது. ஓகேவா? புரியுதா? இதோட கார்பன் டை ஆக்சைடு இருக்காது. கார்பன் டை ஆக்சைடு அவுட் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் ஸ்ட்ரக்சர் போடும்போது எப்படி போடும் அப்படின்னா கார்பன் 1 2 3 4 போடுவோம். கார்பன் டை ஆக்சைடு நம்ம போடும்போது எப்படி போடுவோம்? 1 2 3 4. ஆக்சிஜன் போடும்போது 1 2 3 4 5 6. இங்க 1 2 3 4 5 6. இப்போ ரெண்டு ஜாயின் பண்ணி காமிக்க பண்ணலாம். இல்ல நீ எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் போகணும் அப்படின்னா இது வந்து இந்த 8 எலக்ட்ரான்ஸ் சேரு. கார்பனுக்கு ஆக்சிஜனுக்கு 8 1 2 8 ஆயிடுச்சு. இந்த ஆக்சிஜனுக்கு 8 ஆயிடுச்சு. கார்பன் டை ஆக்சைடு வேணும். கார்பன் டை ஆக்சைடுக்கு கார்பன் டை ஆக்சைடு வேணும். அதுக்கு 8 வேணும். அப்போ இதோட சேர்த்தா 1 2 3 4 3 4 8 ஆயிடுச்சு கார்பன் டை ஆக்சைடு. இப்படிதான் வந்து ரவுண்ட் பண்ணி நம்ம காமிக்கணும். ஸோ இதுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. ஆக்சிஜன் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கார்பனுக்கு 8 எலக்ட்ரான்ஸ். எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. இப்படிதான் வந்து பார்க்கணும். ஓகே, புரியுதா? இது புரியுதா? Yes sir.
நெக்ஸ்ட் வேற எக்ஸாம்பிள் என்ன வேற எக்ஸாம்பிள் என்ன கேக்குறானே வேற எக்ஸாம்பிள் சொன்னேன் வேற ஏதாவது பார்க்கலாம் மீத்தேன் பார்க்கலாமா மீத்தேன் பார்த்தோமா இது மீத்தேன் மீத்தேன் ஃபார்முலா CH4 பார்த்தோமா இது CH4 Yes, sir. கார்பன் கார்பனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 6 நம்பர் 6 ஆட்டோ அட்டாமிக் கான்ஃபிகரேஷன் 2,4 கார்பன் வந்து சென்டர்ல போட்டுக்கிறோம் 1 2 3 4 கார்பன் இப்ப இது கார்பனுக்கு 4 ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கு 4 ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கு அப்ப 4 ஸ்பேஸ்க்கு 4 ஹைட்ரஜன் வந்து வாங்கிக்குது 4 ஹைட்ரஜன் வந்து they are taking the electrons so first one electron இதுட்ட வாங்கிக்குது அடுத்து ஒரு எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் வாங்கிக்குது அடுத்து ஹைட்ரஜன் வாங்கிக்குது அடுத்து இந்த ஹைட்ரஜன் வாங்கிக்குது so totally ஹைட்ரஜனுக்கு 2 வந்துருச்சு இந்த ஹைட்ரஜனுக்கு 2 வந்துருச்சு இந்த ஹைட்ரஜனுக்கு 2 வந்துருச்சு இந்த ஹைட்ரஜனுக்கு 2 வந்துருச்சு கார்பனுக்கு என்ன கார்பனுக்கு 8 வேணும் கார்பனுக்கு 8 வேணும் ஓகேவா 1 2 3 4 5 6 7 8 டோட்டல் எல்லாத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா கார்பனுக்கு வந்து முடிஞ்சு போச்சு கார்பனுக்கு 8 ஆச்சு 1 டில கூட 8 இருக்கு 1 2 3 4 5 6 7 8 இப்பதான் அட்டாமிக் இப்பதான் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வரையணும் ஓகே ஒரு ஹைட்ரஜன் எடுத்து ஹைட்ரஜனுக்கு 2 வந்துருச்சு ஹைட்ரஜனுக்கு தேவை 2 தான் டப்ளேட் முடிஞ்சிருச்சு இந்த டப்ளேட் முடிஞ்சிருச்சு இதுக்கு முடிஞ்சிருச்சு இதுக்கு டப்ளேட் ஆயிடுச்சு ஸோ கார்பனுக்கு ஆக்டேட் கார்பனுக்கு வந்து 8 வேணும் கார்பனுக்கு ஆக்டேட் முடிஞ்சிடணும் ஸோ இந்த ஆக்டேட் இங்கே பார்க்குறோம் அவ்வளோதான் புரியுதா இது புரிஞ்சுதா டவுட் இருக்கா இல்லை கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் டவுட் இருக்கா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கே நம்ம ஒவ்வொரு காம்பவுண்டுக்கே நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வேற எக்ஸாம்பிள் சொல்லுங்க நான் போடுறேன் நீ எக்ஸாம்பிள் யூ கேன் டெல் மீ what is example ethane. methane இத methane தான் போடாச்சு இப்ப Sir, no, sir, ethane. ethane what is not ethane Sir, CH. ethane ethene Ethane. ethene ethene ethane ஃபார்முலா என்ன C2 H4 இது ஃபார்முலா என்ன C2 H2 ethane வந்து சரி இன்னைக்கு ethene கேக்குறீங்களா ethene என்ன கேக்குறீங்க ethene Sir, இது என்ன ethane இது ஃபார்முலா என்ன C2 H4. H6 C2 H6 இப்ப எத்தனை கார்பன் இருக்கு இதுல எத்தனை கார்பன் இருக்கு 2. 2 கார்பன் அப்ப C போட்டுக்கலாம் C இப்ப C சுத்தி நம்ம C2 H6 தான C2 H6 ரெண்டு C இருக்கு ஓகேவா இப்ப இந்த Cக்கு வந்து என்ன பண்ண போறோம் இந்த Cக்கு வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஓகே 1 2 3 4 இந்த Cக்கு 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஓகேவா இப்ப இந்த 4 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த C பாண்ட் ஃபார்ம் பண்ணும் இந்த C பாண்ட் ஃபார்ம் பண்ணும் பட் ஆனா நமக்கு எத்தனை இருக்கு C2 H6 இருக்கு C2 H6 அப்ப இந்த H3 இந்த இது வந்து 3 இங்க இது பாண்ட் ஃபார்ம் இது பாண்ட் பண்ணனும் அப்ப இந்த C பாண்ட் ஆயிடுச்சு அப்ப அதுக்கு ஒரு பாண்ட் ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் போயிடுச்சு மீதி இருக்கிறது எத்தனை எலக்ட்ரான் இருக்கு 1 2 3 1 3 தான் இருக்கு இல்லையா புரியுதா சொல்றதுல இந்த கார்பனுக்கு 4 எலக்ட்ரான் இருக்கு 4 எலக்ட்ரான் ரெண்டு கார்பனும் ஜாயின் பண்ணனும் அதுக்கு 2 எலக்ட்ரான் ஜாயின் ஆயிடுச்சு அப்ப மீதி இருக்க 3 எலக்ட்ரான் தான் இருக்கு அப்ப மீதி இருக்க 3 எலக்ட்ரான் தான் ஹைட்ரஜன் ஜாயின் பண்ணும் 1 2 3 இதே மாதிரி இந்த பக்கம் ஹைட்ரஜன் 1 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் 3 இப்ப இது வந்து பாண்ட் ஃபார்ம் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ஹைட்ரஜன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இப்போ டோட்டல் வந்து ஃபார்ம் இப்படி எல்லாம் அப்படிதான் C H இது இப்படியேதான் புரியுதா ஸோ இப்படிதான் எழுத முடியும் ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் கட் ஆகாம போதுதான் ஹைட்ரஜனுக்கு டப்ளெட் வேணும் டப்ளெட் அப்படின்னா 2 எலக்ட்ரான் இதுக்கு இருக்கு இந்த ஹைட்ரஜன் இந்த எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இந்த எலக்ட்ரான் ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அடுத்தது இந்த பக்கம் இந்த ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு
இந்த ஐட்டம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இந்த ஐட்டம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ இந்த கார்பன் பார்க்கலாம். கார்பனுக்கு 8 வேணுமா? 1 2 3 4 5 6. இது சேர்த்தாதான் 8 வருது. இது சேர்த்தாதான் இந்த கார்பனுக்கு 8 வருது. ஓகேவா? இது சேர்த்தா இந்த கார்பனுக்கு 8. அடுத்து இந்த கார்பன் பார்க்கும்போது இந்த கார்பன் ஷேரிங் என்ன வருது? 1 2 3 4 5 6 5 6 7 8. 1 2 3 இங்கே 6 ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6. ஓகேவா? 7 8. இந்த இப்படி வந்து சி விட்டுங்க, சி சென்டர் வந்து சி பேர். ஸோ இந்த 8 எலக்ட்ரான்ஸ் இந்த 8 எலக்ட்ரான்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? சாட்டிஸ்ஃபை பார்க்கணும். ஸோ கார்பனுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, ஹைட்ரஜனுக்கு 2 இருக்கா, முடிஞ்சு போச்சு. ரெண்டும் பிள்ளையார் சப்பை சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடிச்சோம். ஸோ ஜென்ரலாக பண்ணா நமக்கு C6 ஃபார்ம் எப்படி வரும்? இப்படிதான் வரும். எப்படி வரும்? இப்படிதான் லிங்க் ஆயிருக்கும். சி அது சிங்கிள் பாண்ட் சி H H H H H இப்படிதான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இப்படிதான் வந்து அது ஃபார்ம் ஆயிருக்கும். புரியுதா? புரியுதா கண்ணு? எஸ் சார். ஓகே, வேற இது புரியுதா? இப்படிதான் வந்து நம்ம வந்து எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ வந்து ஈத்தீன் போகலாம். வாட் இஸ் ஃபார்முலா? ஈத்தீன் என்ன ஃபார்முலா? ஈத்தீன் என்ன ஃபார்முலா? C2H4. C2H4. இப்போ இதே மாதிரி சிக்கு வந்து 2 சி போட்டுக்கிறோம். ஓகேவா? ஈத்தீனாவே நமக்கு வந்து இப்போ வந்து நமக்கு படிச்ச வாட்டி ஈத்தீனாவே நமக்கு டபுள் பாண்ட் தெரிஞ்சு போச்சு. ஈஎனினாவே டபுள் பாண்ட் தான். ஏனினா சிங்கிள் பாண்ட், ஈஎனி இது டபுள் பாண்ட் தான். அப்போ ஈஎனிக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலாம்? டபுள் பாண்ட் போட்டுக்கலாம். டபுள் எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து C2H4 தான் இருக்கு. அப்போ H4னா இதுக்கும் 2 ஹைட்ரஜன் கிடைக்கும், இதுக்கும் 2 ஹைட்ரஜன் கிடைக்கும், இதுக்கு 2 ஹைட்ரஜன், இதுக்கு 2 ஹைட்ரஜன் கிடைக்கும். அவ்வளோதான் கிடைக்கும். அப்போ இதுக்கு 2 ஸ்டாரு, இதுக்கு 2 ஸ்டார், 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. மீதி 2 எலக்ட்ரான் எங்க சேரும்? இந்த பக்கம் தான் இங்க வச்சுக்கணும், இந்த எலக்ட்ரான் இங்க வச்சுக்கணும். ஓகேவா? மீதி 2 எலக்ட்ரான் இந்த பக்கம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஹைட்ரஜன் 2 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இது 2 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இந்த ஹைட்ரஜன் 2 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கார்பனுக்கு வந்து 8 வேணும். இந்த கார்பனுக்கு 8 வேணும். எத்தனை இருக்கு? 1 2 3 1 2 3 4 5 6 இருக்கு. அப்போ 8 எங்க வரணும்? இந்த இது சேர்ந்தா 8 வரும், இந்த இது சேர்ந்தா நமக்கு 8 வரும். கார்பனுக்கு 8 வரும். அதே இந்த கார்பனுக்கு என்ன வரும்? 1 2 3 4 5 6 இருக்கு. இது சேர்ந்தா மட்டும் நமக்கு கார்பனுக்கு 8 வருது. ஸோ இது வந்து இப்போ இந்த எலக்ட்ரானும் பேர் டபுள் பாண்ட் பேர் ஆகி டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபார்ம் என்ன நமக்கு கிடைக்கும்? சி டபுள் பாண்ட் சி, சி டபுள் பாண்ட் சி. ஓகேவா? H2 H எப்படி வரும்? இப்படி வரும். H ஓகேவா? நீ ஃபார்ம் எழுதும் போது எப்படி வேணும்? சி டபுள் பாண்ட் சி H2 சி டபுள் பாண்ட் H2 வேணும். H2 பக்கத்து பாண்ட் போடக்கூடாது, சிக்கு பக்கத்து பாண்ட் போடணும். ஓகேவா? சி டபுள் பாண்ட் சி H2 வைக்கணும். பிரிச்சு எழுதும்போது இப்படிதான் எழுதணும். ஓகே, பாண்ட் மாற்றி போட்டுனா தப்பா ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஈத்தீனுக்கு. ஸோ இப்போ வந்து ஈத்தைன் பார்ப்போம். வாட் இஸ் ஃபார்முலா? ஈத்தைன் ஃபார்முலா ஈத்தைனுக்கு ஈத்தைன் ஃபார்ம் ஈத்தைன் ஃபார்ம் ஈத்தைன் Sir, C2H4, sir. C2H2. H4. C2H2 தான் வரும். என்ன ஃபார்ம் ஈத்தைனுக்கு? C2N C2N-2. Sir, That's formula. CNH. C2H2. C என்னது? அதே மாதிரி C வந்துருச்சு. இப்ப டோட்டல் ஹைட்ரஜன் இருக்கு, ஒரே ஹைட்ரஜன் இருக்கு. இந்த பக்கம் ஹைட்ரஜன் வச்சுக்கலாம், இந்த பக்கம் ஹைட்ரஜன் வந்துடும். ஓகேவா? இப்ப இதுக்கு ஒரு எலக்ட்ரான், இது எலக்ட்ரான் பேர் ஆயிடுச்சு. இது மாதிரி இதுக்கு ஒரு எலக்ட்ரான், இதுக்கு ஒரு எலக்ட்ரான், 2 பேர் ஆயிடுச்சு. 2 பேர் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப மீதி எத்தனை இருக்கு? 3 எலக்ட்ரான் மீதி இருக்கு. 1 2 3 1 2 3. மீதி எங்க சேரும்? இந்த கார்பன் எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் பேர் ஆகும். இப்படி பேர் ஆகும். இப்ப என்னாச்சு? சி ட்ரிபிள் பாண்ட் சி சிங்கிள் பாண்ட் H. இப்படிதான் இது பேர் ஆகுது. ஸோ இதான் நமக்கு ஈத்தீன் ஃபார்முலா. ஈத்தீன் வந்து கார்பன் பாண்டிங்ல இருக்கு. 3 ட்ரிபிள் பாண்ட்ல ஃபார்ம் ஆகுது. 3 எலக்ட்ரான் கார்பன்ல 3 எலக்ட்ரான் மட்டுமே பேர் பண்ணி சேர்த்துக்குது. இதுல 3 சேர்ந்து பேர் பண்ணி 6 எலக்ட்ரான் சேரும். டோட்டல் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 எலக்ட்ரான் சேருங்க. ஓகேவா? இதை டவுட் இருக்கா இதுல?
Any doubt in this? No, sir. No, sir. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த இதுல டவுட் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? வந்து இப்போ எல்லாமே சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், டபுள் பாண்ட் மூணுமே வந்து இப்படி தான் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் எத்தனை சி இருக்கும் சி மட்டும் போட்டுக்கலாம். இப்போ சரி, இப்போ 2 சி வந்துருச்சா, இப்போ 3 சி போடலாம் பாருங்க. 3 இப்போ வந்து ப்ரொபேன் போடலாமா? ப்ரொபேன் எத்தனை சி வரும்? C3H8 ப்ரொபேனுக்கு C3H8. அப்போ எத்தனை போடணும் நம்ம? சி 3 சி போட்டுக்கும். 3 சி. ஓகேவா? ப்ரொபேன் என்ன அர்த்தம்? டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் வருமா ப்ரொபேனுக்கு? ஏ நீ தானே இருக்கு. அப்ப சிங்கிள் பாண்ட் தானே வரும், டபுள் பாண்ட் வரும். சிங்கிள் பாண்ட் அப்ப என்ன, கண்ணை மட்டும் சிங்கிள் பாண்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்னது? ஹைட்ரஜன் 1 2 3. இப்ப இது பாண்ட் பாருங்க 1 2 3 4 கார்பன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. எலக்ட்ரான் இது எலக்ட்ரான் முடிஞ்சு போச்சு. வேற தனியா வரையினாச்சு, இங்கே முடிஞ்சு போச்சு. அடுத்ததுல இங்கே இப்படி வச்சு போடலாம், அடுத்தது இங்க ஒரு H, இங்க ஒரு H. கவுண்ட் பண்ணு. C3 1 2 3 4 5 6 7 8 8 இருக்கா? பாண்டிங் புரியுதா? எப்படி பாண்ட் புரியுதா உங்களுக்கு? எப்படி போகுது ஈஸியா போட முடியுதா இப்போ உங்களுக்கு? ஸோ இப்போ இதே வந்து இப்படி போட்டோம் அப்படின்னா எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் ஒண்ணுமே கிடையாது. பார்த்துதான் அப்படியே வந்து இந்த ஃபார்முலா வந்து இன்டூ டாட், அவ்வளோதான் மாற்றி இன்டூ டாட். இது ஷார்ட்கட் மெத்தட் சொல்லிட்டு உனக்கு ஈஸியா போடுறதுக்கு. இதுக்கே நமக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பாங்க நமக்கு தெரியாது. இப்போ இதுக்கு வந்து எலிமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சு நமக்கு. ஆட்டோமேட்டிக்காக நம்மளே போட்டுக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம் நம்ம? இந்த ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்பயும் ஆரம்பிக்க வேண்டியதான். சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஹைட்ரஜன் சேர்த்து கொடுக்கலாம். அடுத்தது கார்பனுக்கு தேவையான இது வந்து இங்க பாண்டு, இங்கே பாண்டு, அதே மாதிரி இங்கே பாண்டு. இப்போ 1 2 3 5 6 இது வந்து கார்பனுக்கு சேர்த்து இப்படி போடலாம் நம்ம. அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கு இப்படி போட்டுக்கலாம், இந்த ஹைட்ரஜனுக்கு இப்படி போட்டுக்கலாம், ஹைட்ரஜனுக்கு வேலன்சி ஃபுல் ஆயிடுச்சு. இந்த கார்பனுக்கு என்னாச்சு? அப்போ இந்த கார்பனுக்கு 8 வரணுமா? 1 2 3 4 5 6 1 இப்படி இந்த கார்பனுக்கு இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். 8 ஆயிடுச்சு. அது இந்த கார்பனுக்கு என்ன பண்ணணும்? 1 2 3 4 5 6 இதை சேர்த்து இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணும்போது என்ன இருக்கணும்? ரவுண்ட் பண்ணும்போது ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் மட்டும் இருக்கணும், கார்பனுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் உள்ள இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. அப்பதான் ரவுண்ட் பண்ணணும் இன்னைக்கு. அதான் ஈஸியா இருக்கும். இது ஷார்ட்கட் சொல்லித்தரேன், ஈஸியா என்ன போடலாம் நீ. ஓகேவா? ஸோ எந்த காமன் கொடுத்தாலும் சரி, என்ன காமன் கொடுத்தாலும் நம்ம வந்து போகணும். இப்போ வந்து பியூட்டேன் கொடுத்தாலும் நம்ம போகலாம். பியூட்டேன் என்ன ஃபார்முலா? பியூட்டேன் C4H10. அதே மாதிரி 4 கார்பன் இருக்கா? 1 2 3 4. நான் சொல்ல சிங்கிள் பாண்ட் கேட்டு டபுள் பாண்டா வரல, சிங்கிள் பாண்ட் 1 2 3 4 1 2 3 4 சுற்றியும் அதே மாதிரி நம்ம சுற்றி ஹைட்ரஜன் போட்டுக்கலாம். எங்கெல்லாம் கேப் இருக்கு ஹைட்ரஜன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஹைட்ரஜன் போட்டு 2 இருக்கு. எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ஹைட்ரஜன் இருக்கா? வந்துச்சா? சோப்ப நம்ம பாண்டு சிங்கிள் பாண்ட் இதான். சிங்கிள் பாண்ட் போட்டு எல்லாமே தானா வந்துடும். இப்ப என்ன பண்ணணும்? நம்ம எல்லாத்துக்கும் இந்த பாண்டு பதிலாக டாட் மாற்றி வச்சுட்டு நம்ம வந்து ரவுண்ட் போட்டு வேலை முடிஞ்சு போச்சு. எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் கேட்டாங்க மட்டும். புரியுதாமா? ஓகே. சல்ஃபர் நான் சொல்றேன், சல்ஃபர் மட்டும் சொல்றேன். இது எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சிங்கிள் பாண்ட் டவுட் எதாவது இருக்கா உங்களுக்கு? எந்த ஐட்மெண்ட் கொடுத்தாலும் பிரிச்சு வைக்கணும் நம்ம. இப்போ அமோனியா கொடுத்தாலும் என்ன பண்ணலாம்? அமோனியா ஃபார்முலா என்ன? ஈஸியா பண்ணலாம். இப்போ அமோனியா ஃபார்முலா என்ன வச்சுக்கலாம். அப்ப NH சுத்தி 3 H போட வேண்டியது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? அப்ப அமோனியா 5 ஏன்னா அமோனியோட டார்க் சல்பேட்ல இருக்கிற 5 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? 1 2 3 1 2 3. ஓகேவா? இங்கே இப்ப 3 ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இது 3 ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அப்போ மீதி இருக்க 2 எலக்ட்ரான் இங்க இருக்கும். அவ்வளவுதான். இதான் அந்த அமோனியோட ஃபார்முலா. ஸோ அமோனியா வந்து 3 சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும்.
இது அம்மனை வந்து அம்மனை வந்து அம்மனை சிங்கிள் ஃபார்ம் ஆகும் NH3 மீதி 2 அல்ட்ரா 3 அல்ட்ரா தேவைப்படுது 3 மூதி 3 தான் தேவைப்படுது 3 ஜாயின் ஆகிடும் ஓகேவா புரியுதா இது இந்த மாதிரி எது கொடுத்தா நம்மளே வந்து இந்த ஃபார்முலா எடுத்து நம்மளே வந்து ஈஸியா வந்து எலக்ட்ரான் செக்ஸ் வரைய முடியுமா புரியுதா டவுட் கேட்கணும்